Good morning students. இந்த வீடியோல நம்ம representation of functions பார்க்க போறோம். பாருங்க 4 டைப்பா ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போடலாம், அல்லது ஒரு ஆரோ டயக்ராம்ல போடலாம், அல்லது கிராஃபிக்கல் ஃபார்ம்ல போடலாம். இப்போ கிராஃபிக்கல் ஃபார்ம்ல போட்டோம்னா நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமா அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா a curve drawn in a graph represent a function if every vertical line intersects the curve in at most one point. ஏதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கர்வை அது ஒரே இடத்துல மட்டும்தான் கட் பண்ணணும். சப்போஸ் 2 இடத்துல கட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? Any equation represented in a graph is usually called a curve. இது வந்து ஒரு நோட். அதாவது கிராஃப்ல கொண்டு போய் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு curve. சரியா? பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, Bங்கிற செட்டோட வேல்யூஸும் கொடுத்திருக்காங்க. Let f is a function from A to B be a function given by. So f of x equal to 3x minus 1 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? Represent this function by arrow diagram, table format, set of ordered pairs, graphical form. So இந்த 4 நோட்டேஷன்லயும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் என்ன அப்படிங்கறத பாத்துக்கணும். A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க. f of x equal to 3x minus 1. So A ஓட ஒரு வேல்யூஸையும் கொண்டுட்டு வந்து f of x குள்ள போடணும். f of 1, f of 2, f of 3, f of 4 போட்டுட்டு இந்த 3x minus 1 சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் அந்த எலிமெண்ட் கூட மேப் பண்ண போறோம். இப்போ 1 வந்து 2 கூட மேப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் 2 5 கூட, 3 8, 4 11. இப்ப பாருங்க ஆரோ டயக்ராம்ல போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ f of 1க்கு 2 கிடைச்சது, அதே மாதிரி f of 2க்கு 5, அதை மட்டும் மேப் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதவே வந்து டேபிள் ஃபார்மேட்ல இந்த மாதிரி எழுதலாம். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அது எழுதிடலாம். தென் கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னா அது எல்லா டேர்ம்ஸையும் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி லைன்ல கிராஃப்ல போட்டு ஒரு லைனா வருது பாருங்க. இது கூடவே நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் போட்டுடலாம். வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இப்படி வரைகிற ஒரு லைன், வெர்டிக்கல் லைன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைஞ்சேன்னா அது வந்து அந்த லைனை ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. சப்போஸ் இங்க லைன் எங்க வரைஞ்சிங்கன்னாலும், என்டையர் கிராஃப்ல லைனை எந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னாலும் நம்மளோட கர்வை அது ஒரே இடத்துல தான் கட் பண்ணுது. இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். சரியா? தென் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து 4 டைப் இருக்கு. 1 to 1, many to 1, on to, into. சரியா? 4 டைப்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அதோட டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்க 1 to 1 அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். சரியா? இதுதான் வந்து 1 to 1. இதுவே many to 1 அப்படின்னா நேம்ல இருந்தே தெரியுது many. அப்போ 2 டேர்ம்க்கும் சேர்ந்து ஒரு இமேஜ். மெனிங்கிறது இதுக்கு, 1ங்கிறது இதுக்கு. சரியா? 1 to 1 அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ். மெனி அப்படின்னா மெனி எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ். சரியா? இதுவே ஆன் டு அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இது வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா, அதாவது இதுல ஏபிங்கிறது வந்து கோடொமைன்ல இருக்கு, இதோட ரேஞ்சும் ஏபி தான். சோ இது வந்து ஆன் டு. அப்ப இன்னொன்னு இருக்கா இன்டு. இன்டுனா என்ன? ஆன் டுவை இல்லைன்னா இன்டு. அப்ப இது வந்து இன்டு. ஏன்னா இதுல சிங்கிற ஒரு எலிமெண்ட் ஃப்ரீயா இருக்கு. ரேஞ்ச் வந்து ஏபிடி மட்டும்தான் ரேஞ்ச்ல இருக்கு, சிங்கிறது ரேஞ்ச்ல இல்ல, அதனால இன்டு. சரியா? இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கா? 1 to 1 அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ். many to 1 அப்படின்னா many எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ். ஆன் டு அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இது ஆன் டு. நாட் ஆன் டு அப்படின்னா இன்டு. இதுல வந்து ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல், அதனால இந்த ஃபங்க்ஷன் இன்டு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ ஒன்னொன்னுக்கும் டெஃபினிஷன் பாருங்க. அதான் இங்க எழுதி இருக்கேன் நானு. ஆன் டுனா ரேஞ்சு கோடொமைன் ஈக்குவல், இன்டுனா நாட் ஆன் டு மீன்ஸ் இன்டு. அவ்வளவுதான். இதெல்லாம் சிம்பிளா நம்மளுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். தென் இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். A function f from A to B is called 1 to 1 function
if distinct elements of A have distinct images in B. distinct அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கும் சரியா. A one-to-one function is also called an injection. So one-to-one functionக்கு இன்னொரு நேம் என்னன்னா injection சரியா. injection one-to-one என்ன அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லியாச்சு. ஸோ டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க many to one அப்படின்னா a function f from a to b is called many to one function if two or more elements of A have the same image in B. Two or more elements of A have the same image. சரியா. இது வந்து many to one. Then அடுத்தது onto எப்படி டிஃபைன் பண்றாங்க? A function f from A to B is said to be onto function if the range of f is equal to the codomain of f. So range codomain equal. Then onto function இன்னொரு நேம் என்ன அப்படின்னா surjection. ஒன் டு ஒன்க்கு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், ஆன் டூக்கு சர்ஜெக்ஷன் சொல்றோம் சரியா. தென் அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா a function f from A to B is called an into function if there exists at least one element in B which is not the image of any element of A. என்ன சொல்றாங்க? if there exists at least one element in B, பாருங்க, at least one element in B which is not the image of any element of A. அதாவது ரேஞ்சு கோடமைனும் நாட் ஈக்குவல் அவ்வளோதான். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து எதோட இமேஜா இருக்காதுன்னு சொல்றாங்க சரியா. தென் இது வந்து onto. தென் பைஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. பைஜெக்ஷன் அப்படின்னா ஒன் டு ஒன் onto ரெண்டும் சேர்ந்தது தான் பைஜெக்ஷன். இஃப் a function f from A to B is both one to one and onto, then f is called a bijection. one to one na ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட், so one to one. onto na range கோடமைனும் ஈக்குவல், so ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. so இதுக்கு பேர் தான் வந்து பைஜெக்ஷன் சரியா. அடுத்தது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். முதல்ல நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்த்தோம். அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு. இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. பாருங்க, a function represented in a graph is one to one if every horizontal line intersects the curve in at most one point. vertical line na இந்த மாதிரி போடுறது vertical line, horizontal line na இந்த மாதிரி போடுறது. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கர்வை அது ஹரிசாண்டல் லைன் வரையும்போது ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணணும். சப்போஸ் ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது ஒன் டு ஒன் கிடையாது சரியா. தென் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஏவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன், அவங்களே ஆன் டுன்னு சொல்லிடுறாங்க. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் கொடுத்துட்றாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். தென் ஃபைண்ட் பி. இப்போ நம்ம வந்து பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா என்ன? ஏவோட ஒரு எலிமெண்ட்ஸையும் கொண்டுட்டு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கொண்டுட்டு வந்தோம்னா இதோட அவுட்புட் என்னன்னு கிடைச்சிரும். அந்த அவுட்புட் தான் வந்து பி. கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவல், ஏன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எலிமெண்ட்டாக கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் -2, தென் எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 2. ஸோ இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். since f is on to கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு பாருங்க 3 1 மறுபடியும் 1 3 கிடைக்குது, அப்புறம் 7. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் தான் 1, 3, 7 கிடைக்குது சரியா. ஸோ இதுதான் வந்து b யோட வேல்யூ. தென் இன்னொரு ப்ராப்ளம், a b செட்டோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, f டிஃபைன் பண்ணிட்டாங்க. தென் நம்ம என்ன சொல்லணும்? f வந்து ஒன் டு ஒன் சொல்லணும், பட் நாட் ஆன் டு. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஆரோ டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். ஒன் டு ஒன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் பேரலா ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஸோ ஒன் டு ஒன். ஆன் டூவா இல்லையா? ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவலா இருந்தா தான் ஆன் டூ. ஆனா இங்க 7ங்கிற ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ ரேஞ்சு கோடமைனும் நாட் ஈக்குவல், அதனால நாட் ஆன் டூ. பாருங்க, here different element of A has different images in B. அதனால ஒன் டு ஒன், பட் ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடமைன், ஸோ நாட் ஆன் டூ சரியா. Then special cases of function. நேம் பார்த்தாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம். பாருங்க, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் 3 சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா
இப்படி எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும், ஒரே ஒரு இமேஜ் தான், எல்லா வேல்யூக்கும் சேர்ந்து ஒரே ஒரு இமேஜ் கான்ஸ்டன்டா இந்த இதுதான், அதனால இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமா எடுத்துக்கணும். எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு பதிலாக எஃப் ஃப்ரம் ஏ டு ஏவை எடுத்துக்கிறது. அப்போ அந்தந்த எலிமெண்ட் அதே எலிமெண்ட்டுக்கு தான் மேட்ச் ஆகும். இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். தென் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளோட எடுத்துக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸா எடுத்துக்கிட்டா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரியா? இது எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் பார்த்துடலாம் பாருங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா a function f from a to b is constant function if the range of f contains only one element. ரேஞ்சில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். என்னது? f of x equal to c for all x belongs to a. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு அவுட்புட் தான் c. For some c belongs to b. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ரேஞ்சில் இருக்கும். அவ்வளவுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா பாருங்க. Let a be a non-empty set. Then the function f from a to a is defined by f of x equal to x for all x belongs to a is called identity function on a. So f from a to a f of x equal to x. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து என்ன நொட்டேஷன் சொல்றாங்கன்னா IA அப்படின்னு ஒரு நொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. Then real valued function. A function f from a to b is called real valued function if the range of f is a subset of the set of all real numbers. So நம்மளோட range வந்து real numbers ஆ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து real valued function, that is f of a is contained in R. Rங்கிறது நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ற நொட்டேஷன், அதனால இங்க R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். Let f be a function from R to R. R to R னா ரியல் வேல்யூட் நம்பர்ஸ் defined by f of x இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. Find the value of a and b given that a, 4 and 1, b belongs to f னு சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு f of x equal to 3x minus 5 சொல்லிட்டாங்க. at a, 4 a,4ங்கறத கொண்டுட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? x இருக்கிற இடத்துல a போடணும். f of a equal to 4ங்கிறது ரிசல்ட்டா கிடைக்கும். பாருங்க 3a minus 5 equal to 4. இதுல இருந்து a ஓட ரிசல்ட் 3. அடுத்தது at 1, b f of 1 equal to இதுல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3 minus 5 equal to நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து b ன்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல இருந்து b equal to என்ன கிடைக்குது? -2. சரியா? இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ற ரிசல்ட். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.